முன்னாடி போடுங்க. நிறைய பேர் பின்னாடி இருக்க நான் பார்த்து நிறைய பேர் பார்க்கணும். இந்த ஹேரோட சீக்ரெட் இல்லம்மா, இது ரொம்ப சின்னதா ஆக்கிட்டேன் நான். கீழே அவ்வளோ லாங்கா போகும். நான் ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா சிக்கு எடுப்பாங்க, போடுவாங்க, குழுவாங்க, மூக்கால அழுதுட்டே நிற்பாங்க. நம்ம இவ்வளோ லாங் ஹேர் எப்படிமா ரெடி ஆகுறது? ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாவு அப்ளை பண்ணணும், கடல மாவு போடணும் இப்படிலாம் சொல்றாங்களே. அதுல வந்து எது வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணுங்க, எது போட்டா பெஸ்ட்? ஒன்னொன்னு வந்து மேக்கப் ஒரு சில பேர் கேட்பாங்க, சிம்பிள் மேக்கப்ன்றது எப்படி போடுறது? ஃபேஸ்ல வந்து எந்த மாவு அது இதுன்னு போடுறது கான்செப்ட் வந்து நான் ஒரு டைம் பண்ணேன். பட் எனக்கு அது வந்து சிம்பிள் மேக்கப் வந்து சுகர் ப்ராடக்ட், அதுல எஸ்பிஎஃப் கலந்த காலையில எழுந்துப்பேனா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், டோனர் ரோஸ் வாட்டர் போடுவேன், போட்டுட்டு ரிஃப்ளைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தராகம், மீனாட்சி பொண்ணு, தென்றல் வந்து என்னை தொடுன்னு சொல்லிட்டு பல சீரியலை வந்து வளம் வந்து நம்ம மனசுல வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்க நம்ம ரஹீனா மேம் தான் வந்திருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். முடி வந்து நம்ம தென்றலும் தொடலும் பார்த்தீங்கன்னா பாப் கட் போட்டிருந்தேங்க கட்டா. அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போட மாதிரி சரி ஒட்டு முடி போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்ட் செட் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இப்போ உங்க ஹேரோட ரகசியம் சீக்ரெட் எப்படி இவ்வளவு நீளமா வளர்க்குறீங்க அப்படின்றது சொன்னீங்கன்னா. அந்த மது கேரக்டர் வந்து விக்கு தான், அது நல்லாவே தெரியுது. அதுல நெக்ஸ்ட் இது லாங் முன்னாடி போடுங்க. நிறைய பேர் பின்னாடி இருக்க நான் பார்த்து நிறைய பேர் பார்க்கணும். இந்த ஹேரோட சீக்ரெட் இல்லம்மா, இது ரொம்ப சின்னதா ஆக்கிட்டேன் நான். எங்க ஜீன் அப்படிதான். எங்க பாட்டிக்கும் சரி எங்க சித்திக்கும் எல்லாருக்கும் வந்து முட்டிக்கு கீழே தான் இருக்கும் ஹேர். அதனால எனக்கும் என் சித்தி பசங்களுக்கும் அப்படிதான் முட்டிக்கு கீழே தான் இருக்கும். நான் கல்யாண பரிசு பண்ணும்போது ரொம்ப கீழே இருந்தது. அதுல லூஸ் ஹேர் தான் அந்த கேரக்டருக்கு போடணும்னு சொன்னாங்க. ரீப்ளேஸ் கேரக்டர் அது போடும்போது வனிதா கேரக்டர் கீழே அவ்வளோ லாங்கா போகும். நான் ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா சிக்கு எடுப்பாங்க, போடுவாங்க, குழுவாங்க, மூக்கால அழுதுட்டே நிற்பாங்க. நம்ம இவ்வளோ லாங் ஹேர் எப்படிமா ரெடி ஆகுறது? ஃபர்ஸ்ட் ஷாட்ல வைக்காதீங்க, இவங்களுக்கு என்னால் முடியலன்ற மாதிரி. ரெண்டாவது எனக்கு வேர் வந்து லூஸ் ஆகிட்டு விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க, இவ்வளோ லாங் ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேர் வந்து பிடுங்கிட்டு வந்துடும், லென்த்து வந்து தாங்காது, கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவா இருக்கும், உங்களுக்கும் கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் பாதி எடுத்தேன், கிட்டத்தட்ட இவ்வளோ நீளத்துக்கு எடுத்தேன். நான் எடுத்துட்டு தான் கட் பண்ணது. கட் பண்ணி இவ்வளோ இருக்கு, நிறைய கொட்டி, நிறைய ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், இந்த லைட்டிங்கில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கையில் வாரி வாரி வாரி. அந்த ஹேர் ஸ்டைல், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் எடுத்து இங்கே கொஞ்சம் சொட்டையாக்கி விட்டாங்க. பட் இந்த லென்த்து வந்து கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு. அதுவும் அடர்த்தி இல்லை, அவ்வளோவா நின்றுட்டு இருக்கு. எந்த ரகசியமும் கிடையாது. நான் இப்போல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கேன். இதை கெரோட்டின் பண்ணுறேன், கலரிங் பண்ணுறேன், அதெல்லாம் ஸ்ட்ரைட்டிங் அதெல்லாம் பண்ணல. சில்கி ஹேர் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. பட் கலரிங்கு, இந்த கெரோட்டினு, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். பிஆர்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே பிளட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் பண்ணுவேன். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் நிறைய ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்கவுங்க பங்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுறதுனால இங்கே கொஞ்சம் நட்டவும் முடியாத அசிங்கமாக இருக்கும் நம்ம லேடிஸு. ஸோ நம்ம பிளட் எடுத்து பிஆர்பி, ஜிஎஃப்சின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பண்ணுவேன். பெருசாலாம் கிடையாது. இந்த கலரிங் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இந்த ஷாம்பு போட்டால் இந்த கலர் நிற்கும், இந்த கெரோட்டினுக்கு இந்த ஷாம்பு போட்டால் நீங்கள் இந்த கெரோட்டின் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ரெண்டாவது நிறைய கெமிக்கல் நிறைய நான் ஸ்கின்னுக்கு போட மாட்டேன். ஸ்கின்னை நான் கொஞ்சம் பார்த்து வச்சுப்பேன், மெயின்டைன் பண்ணுவேன். ஃபுட்டு வந்து வெளியே மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன், தண்ணி நிறையா குடிப்பேன். ஸோ என்னையே நான் ரொம்ப அழகாக வச்சுப்பேன், பார்த்துப்பேன். டைமிங்க்கு சாப்பிடுவேன், டைமிங்க்கு தூங்கணும்னு நினைப்பேன். சில டைம் தூங்க முடியறதில்ல. இப்போ பிஸ்னஸ் ஒரு பக்கம் போகுது, ஷூட் ஒரு பக்கம் போகுது, பிஸியாக இருக்கிறதுனால டைமிங்க்கு தூங்க முடியல. அது ஒன்று தான். கிடைக்கிற நேரத்தில் தூங்கிடுறது. ஸோ ஃபுட் டேக்குன்றது வெளியே அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பீஸா, பர்கர் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். நான்வெஜ் கூட நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். வீட்டில் தான் நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவேன். இல்லை சரியாக கழுவ மாட்டாங்க அப்படின்றதுனால ஹைஜீனிக்காக இருக்காது. மற்றபடி டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி. ஸோ மெயின்டைன் பண்ணுவேன் ஓரளவுக்கு. ஸ்கின்னு, ஹேர் நான் மெயின்டைன் பண்ணுவேன். என்னையே நான் அழகாக பார்த்துப்பேன். என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா நான் அடுத்தவங்கள லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆகுறது, புருஷனை லவ் பண்ணி வந்து ஏமாந்து போய் உட்கார்றது,
நொந்து போய் உட்கார்றது, பசங்களை நம்பி ஃபியூச்சர்ல பார்த்துப்பாங்கன்னு அவங்கள நம்பி ஃபியூச்சர்ல அவங்களோட ஜோடி வரும்போது பறந்து போயிடுவாங்க. ஸோ அதை நம்பி நம்ம வந்து வெட்ஸாகி உட்கார்றது. ஏன் நாம லவ் பண்ணா என்ன, சாகிற வரைக்கும் நம்ம வருவோம்ல கூடவே, நம்ம உடம்பு நம்ம கூட இருக்கும், நம்ம உசுறு நம்ம கூட இருக்கும். நம்ம லவ் பண்ணா நம்மளை விட்டு நம்ம போக முடியாது, வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லையே, நம்ம கூட இருந்துதான் ஆகணும். இந்த உடம்ப சீப்போன்னு கொஞ்ச நேரம் கழட்டி வைக்க முடியாதுல்ல, உசுரும் உடம்பையும். ஸோ நம்ம லவ் பண்ணலாம்ல, அதனால நான் நல்லா பண்ணுவேன். நான் என்னைய நல்லா அழகா வச்சுப்பேன், ஹெல்த்தியா வச்சுப்பேன். ஒரு டைம் நான் கோகோனட் நானே உடைச்சி சீவி எல்லாம் பண்ணி வீட்டில் யூடியூப் பார்த்துட்டு நான் நேச்சுரலாக இருக்கட்டும் கோகோனட் ஆயில்னு பண்ணுவேன். இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை, பண்ண முடியறதில்ல. பட் என்ன சலூனில் என்ன சொல்கிறாங்களோ அது போடுவேன். ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உட்காந்துப்பேன். அவர் ஒரு நாள் ஆக்கிடுவார் என்னை வெயிட்டிங்கில் உட்கார வச்சு. அண்ணா நகர் டெர்மாக்யூர்னு அங்கே தான் நான் ரெகுலராக போவேன். ஸோ ரொம்ப ஓவராக கொட்டுது, எனக்கு ஸ்கின்க்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருச்சுன்னா அங்கே போய் உட்காந்துப்பேன் ஒரு நாள். அவர் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இல்லை. டாக்டரே சொல்லியிருக்காங்க, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அலர்ஜி ஆகுது, சென்சிட்டிவ் ஸ்கின், நீங்கள் வந்து வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மேம், நீங்கள் அப்படியே லூஸில் விடுங்க. மேக்கப் பண்ணால் ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணுங்க, ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, கோகோனட் ஆயில் போட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவார். நான் செக் கோகோனட் ஆயில் சில பேர் வந்து கோகோனட் ஆயில் போட்டு அதுதான் போடுறாங்க, மேக்ஸிமம் அதுதான் போடுறாங்க. நான் பேபி ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணுவேன். அது இல்லைன்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது போடுவேன். ஏன்னா அதில் கலப்படம் இருக்கும், மற்ற ஆயிலில் இதில் இருக்காது. ஸோ இதை வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு கிளின்சிங் மில்காவது வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடணும். மேக்கப் உள்ள இருக்க தான் இந்த மாதிரி. இன்னொன்று விஷயம், புருஷவாக்கம்ல ஃப்ளீ கப்பிங்னு ஒரு இடத்துக்கு நான் போவேன். அங்கே எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் மந்த்லி வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அப்படியே அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. எனக்கு டபுள் சின் இருந்துச்சு, எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணாங்க. ரிங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ 30+ ஆகுறதுனால நமக்கு ஏஜ்னிங் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அவங்க எனக்கு ப்ராப்பராக பண்ணுவாங்க. நான் முகத்தை மட்டும் எங்கேயோ நான் கொலாபுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இது பண்ணி விடுறோம் அது பண்ணி விடுறோன்னு. ஹேராவது கொடுத்துருவேன், முகத்தை மட்டும் ஃப்ளீ கப்பிங்க்கு போய் தான் நான் அது சரி பண்ணுவேன். ஒரு நாள் நான் கொடுத்துட்டேன், அதுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஸோ அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ என்னோட ஸ்கின் மெயின்டைன் அவங்க தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணுவேன். ஸோ அவங்கள நம்பி நான் என் ஃபேஸு ஹேர் வந்து ஓகே நிற்கும். ஏன்னா நிறைய இருந்த ஹேரு அனுபவிச்சுட்டேன், நிறைய ஹேர் அனுபவிச்சுட்டேன், பாதி அனுபவிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தென்றல் வந்து எண்ணெய் தொடங்குது உங்களை மாதிரி தான் வச்சுருந்தேன்னா. ஸோ இந்த ஹேருக்கு நான் வருவேன் இன் ஃபியூச்சரு. இப்போ வர முடியாது, ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் வந்து வில்லேஜ் காரைக்குடி கான்செப்ட். ஸோ அதில் ஜடை நான் பின்னியே ஆகணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழுதுருவாங்க ஹேர் ட்ரெஸ் அம்மா. அதனால இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன். ஒரு 40+ அப்புறமா ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா உங்களை மாதிரி நான் பண்ணிப்பேன். ஓகே, நீங்க வந்து சொன்னீங்க வந்து இன்டேக் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுவேன், தண்ணி நிறையா குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு 2 டவுட். ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ் தண்ணி நிறையா குடிக்கிறீங்க, ஓகே. மற்றபடி அவுட்டர்ல ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாவு அப்ளை பண்ணணும், கடல மாவு போகணும் இப்பெல்லாம் சொல்றாங்களா, அதில் வந்து எது வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுங்க, எது போட்டால் பெஸ்ட்டு, அது ஒரு சைடு. ஒன்னொன்று வந்து மேக்கப், ஒரு சில பேர் கேட்பாங்க சிம்பிள் மேக்கப்ன்றது எப்படி போடுறது, ஈஸியாக சொல்லுங்க. அப்போ ரொம்ப இதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், சிம்பிளா இதுதான் நல்லா, இந்த சிம்பிள் மேக்கப்னா அது எது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இது ரெண்டும் எங்களுக்கு ஓகே. ஃபேஸில் வந்து எந்த மாவு அது இதுன்னு போடுறது கான்செப்ட் வந்து நான் ஒரு டைம் பண்ணேன். பட் எனக்கு அது வந்து ரிவர்ஸாக மாறிடும், அலர்ஜி வந்துடும். ஸோ அதனால நான் எதுவும் டச் பண்ண மாட்டேன். ஃப்ளீ கப்பிங் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களே ஒரு ஒயிட்னிங் க்ரீம் ஒன்று ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை டே அண்ட் நைட் நான் அதை அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுவே எனக்கு பிரைட் கொடுத்துரும். அவங்க ஹெர்பல் தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம் அவங்க கொடுக்குறது. ஸோ அந்த புருஷவாக்கும் ஃப்ளீ கப்பிங் தான் எனக்கு ஃபேஸ்க்கு வந்து எல்லாமே அவங்க கொடுக்குறது தான். நான் ப்ராடக்ட்டு ஃபேஸ் வாஷில் ஒயிட்னிங் க்ரீம் இதுதான் நான் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் சீரம்லாம் யூஸ் பண்ணேன், இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். டைம் கிடைக்கிறதில்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு. ஒன்று, இந்த மாவு ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் ஊற கட்டி கிச்சனில் சமைச்சு சாப்பிட்றது தான். ஃபேஸுக்கெலாம் போட மாட்டேன் நான். சிம்பிள் மேக்கப் வந்து சுகர் ப்ராடக்ட், அதில் SPF கலந்த ஸ்ட்ரோப் ஒன்று இருக்கும், அதுதான் நான் இன்னைக்கு கூட போட்டிருக்கேன். நான் ஷூட்டிங் தவிர்த்து நான் வெளியே போனேன்னா அது மட்டும் போட்டுப்பேன். போட்டுட்டு சுகர்லேயே ஃபில்லர், ஹைப்ரோ ஃபில்லர் இருக்கும், ஸோ அதை ஃபில் பண்ணிப்பேன். மஸ்காரா மெப்ளின் எல்லோ, ஸோ அது போட்டுப்பேன். ஐஷேடோ லைட்டாக தான் நான் வைப்பேன், ரொம்ப மைல்டாக தான் வைப்பேன். ஸோ இன்றைக்கும் அதுதான் பண்ணிட்டு வந்திருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த கேமராக்காக நான் லிப்ஸ்டிக் போட்டேன், மற்ற டைமில் லிப் பாம் தான் போடுவேன். நான் வெளியே யூஸ்வலாக போனேன்னா இந்த ஃபில்லரு லிப் பாம்
எஸ்பிஎஃப் அந்த ஸ்ட்ரோப் அது ஷைன் லுக்கும் கொடுக்கும், எஸ்பிஎஃப்பும் இருக்கும் நமக்கு சன்ஸ்கிரீம். ஸோ நான் அது இந்த 3 ப்ராடக்ட் தான் நான் வெளியே போகும்போது. மற்றபடி வந்து இந்த கேமராக்காக லிப்ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. காஜல் வந்து மைல்டாக கொடுத்துருக்கேன். ரொம்ப இல்லைனா ஃபவுண்டேஷன் நான் அப்ளை பண்ண மாட்டேன். எந்த ஒரு பவுடரோ சரி எதுவுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். வெளியே வந்தாலோ இல்லை இன்டர்வியூஸோ போனாலோ எல்லாம் ஷூட்டிங்கில் தான். ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் போட்டு 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 ஸ்கின்னை ரொம்ப டயர்டு பண்ணி வச்சுருப்போம், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப டர்ட்டி பண்ணி வச்சுருப்போம். நமக்கு தெரியாது, அழகாக தெரியறதுக்காக எல்லா விஷயமும் பண்ணிடுவோம். ஆனால் அதை டஸ்ட்டோட கலந்து லைட்டிங்கோட கலந்து எல்லாம் கலந்து டேமேஜ் ஆகுறதுக்காக ரெடியாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விடணும். கொஞ்சம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும். ஸ்கின் கேர் பண்ணால் அது கொஞ்ச நாள் நிற்கும். இப்போ 30+ ஆகி கூட என்னோட ஸ்கின் ரிங்கிள்ஸ் படாமல் இருக்குது, ஓகேவா இருக்குன்னா நான் மெயின்டைன் பண்ணுறேன் சில விஷயங்கள். ரொம்ப ஓவரால் மேக்கப் போட மாட்டேன். எனக்கு வித்தவுட் மேக்கப்பில் நான் வெளியே போனேன்னா சில பேர் தான் கண்டுபிடிப்பாங்க, சில பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் நேரில் என்னை பார்க்குறதுக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக தெரிவேன். ஸோ மேக்ஸிமம் என்னை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர் தான். சில பேர் தான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க என்னைய. அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்கப் வந்து நிறைய அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. எஸ்பிஎஃப் காலையில் எழுந்துப்பேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், டோனர் ரோஸ் வாட்டர் போடுவேன், போட்டுட்டு இந்த ஒயிட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இது ரொட்டீன். காலையில் வெளியே போகணும்னா எஸ்பிஎஃப் ஆட் பண்ணிட்டு போவேன், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபில்லர் சொன்னேன்னா ஃபில்லரும் லிப் பாம், இதுதான் என்னுடைய ரொட்டீனு. இதோட நைட்டுக்கு வந்தேன்னா கிளின்சிங் மில்க் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் போட்டுட்டு தூங்கிடுவேன். ஒயிட்னிங் க்ரீம் ஃப்ளீ கப்பிங்கோட இது அது போட்டுட்டு தூங்குவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் தான். ஹேருக்கு பொறுத்த வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கு கண்டிஷ்னர் அவங்க என்ன சலூன்னு சொன்னாங்களோ அதே பிராண்டில் வந்து கண்டிஷ்னர் வாங்கி போடுவேன். அவ்வளோதான். சீரம் போடுவேன். இதுதான் ஹேருக்கு. இது டெய்லி ரொட்டீன் கிடையாது. 3 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணும்போது அது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் இதுதான். ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ப்ராப்ளம் இது இருந்தாலும் ஒரு பொண்ணா தனியா நீ வரியா, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், நீ தான் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க படிப்பு முக்கியம், இதை தாண்டி உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களோ வாட் எவர் மேபி, பட் உன் கையில ஒரு தொழில் இருந்தாதான் முடியும் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேம் நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் எங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்.